உங்க பள்ளியாசல ஒரு அசரத் இருக்காரு, அவருக்கு ஒரு மகள் 18 வயசுல ஒரு அழகான மகள் இருக்குது. அதை ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணி அவர் ஹனஃபி மதஹ்புக்காரர். கல்யாணம் பண்ணி கொடுத்தவன புருஷங்காரன் வெளிநாட்டுக்கு போனான், மருமகங்காரன் போனவன காணோம். 1 வருஷம் ஆச்சு காணோம், 2 வருஷம் ஆச்சு காணோம், மருமகங்காரன் போயிட்டான். இந்த பொம்பளை புள்ள 1 மாசம் வாழ்ந்துருக்கு புருஷனோட. இப்ப இந்த பொண்ணை என்ன பண்றது? ஹனஃபி மதஹ்பு கிதாபை பிரட்டி பாக்குறீங்க, அது என்ன இருக்கு தெரியுமா? இது மாதிரி ஒருவன் காணாமல் போய்விட்டால் 120 வருடத்திற்கு எதிர்பார்க்க வேண்டும். 120 வருஷத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணலாம். 120 பிளஸ் 18 130 இல்லையா? ஏடா ஏற்கனவே 18 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கிற, 120 வருஷம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? ஓ மகளுக்கு இப்படி வந்தா செய்வியா? ஓ மதுகை தான் சொல்லுது. இதாங்க ஹனஃபி மதஹ்பு சட்டம். ஆனா அவன் தொலைஞ்சு போயிட்டான்னு சொன்னா இந்த பொம்பளைக்கு ஆசை இருக்குது, இவளுக்கு வயசு இருக்குது, இவளுக்கு உணர்ச்சி இருக்குது. இப்ப என்ன பண்றது? இவளுடைய ஆசைக்கு அப்படி அவன் போனவன் ஒளிஞ்சிட்டு வர வச்சு கட்டிட்டு போயிருப்பான், அல்ல ஏதாவது ஊர் மெஞ்சிட்டு இருப்பான், அது தொலைஞ்சு செத்தே போயிருப்பான். அவன் செத்ததுக்காக வேண்டி 120 வச்சிருக்கணும் அந்த பொண்ணை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு தேடுவியா? ரசூலை தேடுவியா? அப்ப ஹனீஃபா இமாம் தேடுவியா? ஹனஃபி மதஹ்பு இப்ப என்ன செய்வ சொல்லு பாப்போம். இப்ப வேற மதம் மாறுவாங்க. இப்ப கேட்டா இதுல நாங்க வேற மதம் மாறிக்கிறோம். எப்படி? அப்ப மாறக்கூடிய விஷயம் இருக்குன்னு விளங்கியதுல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப அவனுக்குன்னு ஒரு இடைஞ்சல் வந்தா தான் ஒத்துக்குவான் இருக்கு. இதுதான் மதுஹப். விளங்கிட்டீங்களா? ஒரு அசரத்தை பள்ளியாசல் கத்திரியார் சாமி மதஹ்புக்காரரு, அவருக்கு ஒரு மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அவன் 1 நம்பர் குடிகாரன் வந்து டெய்லி போட்டு மிதிக்கிறான், குடும்ப வாழ்க்கை ஈடுபடுறதே இல்ல. சின்ன வீடு ஒண்ணு வச்சுக்கிட்டான், செட்டப் பண்ணிக்கிட்டான், அங்க போய் படுத்து கிடப்பான், பகல்லாம் வந்து அடிச்சு மிதிக்கிறான். இப்ப இந்த அசரத்து சாமி மதஹ்பு கிதாப் எடுத்து பாக்குறாரு, என்ன செய்யலாம்? இப்ப சாமி மதஹ்பு தானே, மகளுக்கு ஏதாவது பண்ணணுமே, அவர் தேடி பார்த்தாரு. அங்க என்ன இருக்குது? அது குஷ்டம், வெண் குஷ்டம் இருக்குல்ல, குஷ்டரோகம். குஷ்டரோகம் இருந்தா தான் கணவன் பிரியணும். இவருக்கு குஷ்டரோகம் இல்ல. அப்புறம் செலவுக்கு காசு முன்னாடி பிரியலாம், செலவு காசு கொடுக்கலான்னு சொல்றீங்க. நான் அடிக்கிறது உரைக்கிறதுலாம் பிரிய முடியாதுங்க. அப்ப காலமெல்லாம் இதானா? காலமெல்லாம் மகளை போட்டு மிதிப்பான், குடிச்சிட்டு வந்து கொள்ளுவான், சித்திரவதை பண்ணுவான், குடும்ப வாழ்க்கை ஈடுபட மாட்டான். அப்ப இஸ்லாம் வந்து இதை ஒத்துக்கிறதுன்னு சொல்றியா? இப்படித்தான் உங்களுடைய மதுஹப்கள்ல இருக்குது. ஹதீஸ்ல அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் நல்லவர் தான், அவரோடு நான் வாழ்ந்தால் நான் தவறு செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குஃப்ருக்கு போயிருவேனோன்னு பயப்படுறேன், வாழ பிடிக்கல எனக்குங்கிறாங்க. என்ன ஏதுன்னு விவரமா விசாரிக்கல. அப்படியா? அவரோட வாழ்ந்தாலே உனக்கு தவறி போயிருவேன் தெரியுதா? தவறான நடத்தைக்கு போயிருவேன் நினைக்கிறியா? ஆமா. அப்படின்னா திருமணத்தை ரத்து செய்யேன். நீ மகர் வாங்கினீல, அவர்கிட்ட வாங்கின, என்ன வாங்கின? ஒரு தோட்டத்தை வாங்கின, திருப்பி கொடுத்துரு. வாங்கின மகரை திருப்பி கொடுத்துரு, திருமணம் ரத்துட்டாங்க. நீ வழி தவறி விடுவாய், தவறான நடத்தையில் போய் விடுவாய், நீ கெட்டு போய் விடுவாய், விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுவாய் என்று நீ நினைத்தால், அப்ப ஜமாத்துல முறையிட்டால் திருமணத்தை ரத்து செய்து அந்த பெண்ணுக்கு வேற வாழ்க்கை கொடுக்கணும். புருஷன் குடிகாரனா இருந்தாலும் இது பொருந்தும், ஓடி போனாலும் பொருந்தும், ஆண்மை இல்லாட்டாலும் பொருந்தும், எய்ட்ஸா இருந்தாலும் பொருந்தும், ஒரு காரணமும் இல்லாம பிடிக்காட்டாலும் பொருந்தும். முடிஞ்சு போச்சாக்கல.